அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள அதிசயங்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக மதுரையின் மையமாக அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆன்மீகம், கலாச்சாரம், கலைகள், பாரம்பரியம் என அனைத்திற்கும் புகழ்பெற்றதாக திகழ்கிறது. உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இக்கோவிலை பற்றி அறியாத தகவல்கள், அதிசயங்கள் எண்ணற்ற இருக்கின்றன. மதுரை என்றதுமே சட்டென நம் நினைவிற்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில்தான். பக்தர்களால் அன்னையாகவும் மதுரையின் அரசியாகவும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் அன்னை மீனாட்சி அம்மன். ஆசியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றானதுதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இது சிவன் கோவிலாக இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் கொண்டுள்ளது. அறிவியலுக்கு சவால் விடும் வகையில் இக்கோவில் பல தெய்வீக ஆச்சரியங்கள் உள்ளன. அப்படி பலரையும் வைக்க வைக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிசயங்கள் அதிகமாக இருக்கின்றன. தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவிலில் மற்றும் சிவன் கோவில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்றும் இதனை அழைக்கிறார்கள். இது சிவாலயமாக இருந்தாலும் அம்மனின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோவில் பண்டைய கால பெயர் திரு ஆலவாய் உடையார் நாயனார் கோவில். மீனாட்சி அம்மன் பெயர் திரு காமகோட்டம் உதய ஆளுடை நாச்சியார் என்பதுதான். 1898 ஆண்டு உருவாக்கப்பட்ட கோவில் கல்வெட்டில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என பெயர் அச்சிடப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த அனைத்து கல்வெட்டுகளிலும் மீனாட்சி அம்மன் பெயர் திரு காமகோட்டம் உதய ஆளுடை நாச்சியார் என்றும் சிவபெருமானை சொக்கநாதர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி மீனாட்சி அம்மனுக்கு பாண்டிய மன்னன் மலையத்துவஜ பாண்டியன் சூட்டிய பெயர் தாடதகை பிராட்டி. தாடதகை என்றால் மாறுபட்ட பெண் என்று அர்த்தம். கண் பார்வையால் தன்னுடைய பக்தர்களை கண்காணிப்பவள் என்பதனால் அன்னை மீனாட்சியின் கணவரால் சிவபெருமான் தான் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயரை சூட்டினார் என சொல்லப்படுகிறது. மீன் கூட்டல் அசி என்றால் மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடையவள் என அர்த்தமாகும். பார்வதி தேவியின் 51 சக்தி பீடங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. சிவபெருமான் தன்னுடைய 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தி காட்டியது மதுரையில்தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மையத்தில் அமைந்திருக்கும் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் உள்ளிட்ட எந்த உயிரினங்களும் வாழ்வது கிடையாது. முக்தி வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்த நாரைக்காக அளித்த வரத்தின் காரணமாகத்தான் இந்த குளத்தில் இப்போது வரை மீன்கள் வாழ்வது கிடையாது. மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 பிரம்மாண்ட கோபுரங்கள் உள்ளன. இந்த கோபுரங்களில் 33,000க்கும் அதிகமான சிற்பங்கள் உள்ளன. இவற்றில் தெற்கு கோபுரம்தான் மிகப்பெரியது. இதன் உயரம் சுமார் 170 அடி ஆகும். மீனாட்சி அம்மன் தினமும் காலை கோவிலில் நடை திறக்கப்படுவது முதல் இரவு கோவில் நடை சாத்தப்படும் வரை மொத்தம் 8 அலங்காரத்தில் காட்சி தருகிறார். இந்த 8 அலங்காரத்திற்கும் 8 விதமான சக்திகள் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. வேறு எந்த கோவிலும் இல்லாத இந்த 8 விதமான தரிசனங்களையும் காண முடியாது. ஒரே நாள் இந்த மீனாட்சி அம்மனை இந்த 8 விதமான அலங்காரத்தில் தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இப்போதும் உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் பக்தர்கள் அழைத்ததும் ஓடி வந்து காக்கும் தெய்வமாக, தாயாக பக்தர்களுக்கு அனைவருக்கும் மீனாட்சி அன்னையாக கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தங்க காலணி, தங்க செருப்பு காணிக்கை செலுத்திய ஆங்கிலேயர் ரூஸ் பீட்டர். இவர் 1812 முதல் 1828 வரை மதுரையின் கலெக்டராக பணியாற்றியவர். மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அவர். காக்க அன்னை மீனாட்சியை ஓடி வந்தாள்.
இடி விழுந்து கட்டிடம் இடியப் போவதற்கு முன்பு அங்கு சிறுமியின் வடிவத்தில் வந்த மீனாட்சி அம்மன் ரூஸ் பீட்டரின் உயிரை காத்தார்கள். தன்னை காக்க ஓடி வந்த மீனாட்சி அம்மனின் பாதம் வலிக்குமோ என்று தன் உயிரை காத்த அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 412 மாணிக்கங்கள், 72 மரகதங்கள் மற்றும் 80 வைரங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த தங்க காலணிகளை காணிக்கையாக வழங்கினார் பீட்டர். முக்கியமாக இதனை நினைத்து இன்றளவும் அதிசயிக்கிறார்கள். முக்கியமாக இந்த காலணிகளும் விலை மதிக்க முடியாத வைர கிரீடம், தங்க ஆபரணங்கள் இன்று மதுரை சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண வைபவத்தின் போது அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்படுவது வழக்கத்தில் இன்றளவும் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வாருங்கள், அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மனை மனதில் நினைப்பவர்களுக்கு அனைத்தும் அற்புதமாக நேர்கொள்வதென்பது ஐதீகமாகும். குறிப்பாக அம்மனை வேண்டி வரம் இருப்பவர்கள், முக்கியமாக எந்த விதமான ஒரு துணிச்சலாக இருந்தாலும், திருமணத்திற்காக ஏங்கி தவிப்பவர்கள், கடன் பிரச்சனைகள் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் என்றதும் நினைவுக்கு வருவது பச்சை நிற மரகத திருமேனி, கையில் கிளி ஏந்திய ரூபம்தான். ஆனால் இந்த ரூபம் மட்டுமல்ல, தினசரி காலை முதல் இரவு வரை மொத்தம் 8 வகையான ரூபங்களில் அன்னை மீனாட்சி காட்சி தருகிறார்கள் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாக இருக்கிறது. முக்கியமாக பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திலும் அந்த தெய்வம் எந்த கோலத்தில் என்ன அலங்காரத்தில் காட்சி தருகிறதோ அதற்கு தனி சிறப்பும், அந்த கோலத்தின் தரிசிப்பதற்கு ஒரு பலனும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில அபூர்வமான ஆலயங்கள் மட்டும்தான் ஒரே நாள் தெய்வத்தை பல ரூபங்களில் தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அபூர்வமான அதிசயமான திருத்தலங்களில் ஒன்றுதான் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இங்கு அன்னை மீனாட்சி ஒரே நாள் 8 விதமான ரூபங்களில் மக்களுக்கு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.